முதலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பொது சின்னம் வழங்கிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. 59 இடங்களிலும் நாங்கள் வெவ்வேறு சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய துரோகிகளுக்கு மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. அந்த ஆசை நிறைவேறாமல் போனதுக்கு ஆண்டவனும் கோர்ட்டும் காரணமாக இருந்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான ஒரு சின்னம், பரிசு பெட்டகம். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தமிழக மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தரப்போகிற பரிசு இந்த பரிசு பெட்டகம்தான். இந்த பரிசு பெட்டகத்துக்குள்ளே தான் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வெற்றியை வைத்து தமிழக மக்கள் தரப்போகிறாங்க. இந்த சின்னம்தான் எங்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிற சின்னம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் அமர வைத்த இந்த துரோக ஆட்சி எந்த சின்னமும் நமக்கு கிடைக்கக்கூடாது. குக்கர் கிடைக்கக்கூடாது, தொப்பி கிடைக்கக்கூடாது, நாங்கள் கேட்டது கிடைக்கக்கூடாது. 59 இடங்களிலும் தனித்தனியாக சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று மிகவும் நன்றியோடு இருக்கக்கூடியவங்க யாருன்னா இவங்க தான். அதாவது நான் சொல்கிறது ஆப்போசிட். ஒரு துரோகத்திற்கு, ஒரு நன்றி மறந்தத்திற்கு இவ்வளோ பெரிய துரோக கூட்டத்தை இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் சந்திச்சிருக்கவே மாட்டோம். அவங்களுக்கு தான் ரெட்டையில் வந்துருச்சுல்ல டேடிஜி புண்ணியத்தில். ஏன்னா இனிமேல் அவங்களுக்கு மோடிஜி இல்லை டேடிஜி புண்ணியத்தில் தான் வந்துருச்சுல்ல. நாங்கள் எந்த சின்னத்தில் நின்னா என்ன? கோர்ட்டில் போய் வாதாடுறாங்க எங்களுக்கு குக்கர் கொடுக்கக்கூடாதுன்னு. ஒன்றை மறந்துட்டாங்க, எங்களுடைய சின்னமே டிடிவி தினகரன் அவர்கள்தான் எங்களுடைய சின்னம். டிடிவி தினகரன் அவர்கள் தான் இன்றைக்கி மக்கள் மனதில் நிற்கிறார். கடந்த 2 நாளாக பார்க்குறோமா இல்லையாங்க? அந்த கூட்டம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அந்த ஆர்ப்பரிப்பு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. புரட்சி தலைவருக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு அப்படி ஒரு கூட்டத்தை தமிழக வரலாற்றில் இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெறுகிறார் என்றால் அதுதான் உண்மை, அதுதான் வெற்றி. ஆகவே இந்த சின்னத்தில் பரிசு பெட்டகத்தில் கிஃப்ட் பாக்ஸில் மிகப்பெரிய கிஃப்டை தமிழக மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தரப்போகிறாங்க. துரோக கூட்டத்திற்கும் எதிரிகள் கூட்டத்திற்கும் இந்த தேர்தலில் ஒரு முடிவை கட்ட போகிறாங்க.